கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் இன்னைக்கு நம்முடைய வேத புத்தகத்தை எடுத்து மத்தேயு 5வது அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். மத்தேயு 5:20வது வசனம் நான் வாசிக்கிறேன். வேதபாரகர் பரிசேயர் என்பவர்களுடைய நீதியிலும் உங்கள் நீதி அதிகமாயிராவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். வேதபாரகர் பரிசேயர் இவர்கள் சுயநீதி உடையவர்களாக இருந்தார்கள். தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் விசுவாசத்தினால் வரும் நீதியை உடையவர்களாக நாம் இருக்க வேண்டும். வேதபாரகர் பரிசேயர் நியாயப்பிரமாணத்தினால் வரும் சுயநீதியை உடையவர்களாக இருந்தார்கள். ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லுகிற நாம் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதின் மூலம் வரும் தேவனுடைய நீதியை உடையவர்களாக நாம் இருக்க வேண்டும். தேவனுடைய பிள்ளை என்று சொல்லுகிற நான் ஆவியில் தேவனை சார்ந்து வாழ வேண்டும். ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லுகிற ஒருவன் ஆவியில் தேவனை சார்ந்து வாழ வேண்டும். ஆவியில் தேவனை சார்ந்து வாழாமல் மாம்சத்தை சார்ந்து கொள்ளும் பொழுது பரிசேயர் வேதபாரகரை போல சுய நீதியை உடையவர்களாக இருக்க முடியும். சுய நீதியை உடையவர்களாக இருப்பது மட்டுமல்ல, சுய நீதியை தேவனுடைய நீதி என்று சொல்லும் அளவுக்கு வஞ்சிக்கப்பட முடியும். ஆகவேதான் ஆண்டவர் இந்த இடத்துல பரிசேயர் வேதபாரகர் நீதியை காட்டிலும் உங்களுடைய நீதி அதிகமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர்களுக்கு போதித்தார். நியாயப்பிரமாணம் ஒரு மனிதனை வெளிப்புறத்தில் சுத்தமாக இருப்பதற்கு வழி நடத்திட முடிந்தது. நியாயப்பிரமாணத்தினால் ஒரு மனிதன் வெளிப்புறத்தில் அவன் சுத்தமாக இருக்க முடியும். வெளிப்புறத்தில் அவன் நீதியுள்ளவனாக இருக்க முடியும். ஜனங்கள் பார்க்கும் விதத்தில் வெளிப்புறத்தில் சுத்தமாகவும் நீதியாகவும் இருந்திட முடியும். ஆனால் இருதயத்திலே சுத்தமாயிருப்பதற்கும் இருதயத்திலே நீதியாயிருப்பதற்கும் நியாயப்பிரமாணம் உதவி செய்திட முடியாதிருந்தது. ஆகவேதான் பரிசேயர் வேதபாரகர்கள் எல்லாம் வெளிப்புறத்தில் சுத்தமாயிருந்தார்கள், வெளிப்புறத்தில் நீதியாக இருந்தார்கள். ஜனங்கள் பார்க்கும் விதத்திலே அவர்களுடைய சுத்தமும் நீதியும் இருந்தது. ஆனால் அவர்களுடைய இருதயம் அசுத்தத்தினாலும் அநீதியினாலும் நிறைந்திருந்தது. நியாயப்பிரமாணம் என்று சொல்லும் பொழுது வெளிப்புறத்திலே கடைபிடிக்கக்கூடிய கட்டளைகளும் உண்டு, இருதயத்தில் கடைபிடிக்கக்கூடிய கட்டளைகளும் உண்டு. வெளிப்புறத்தில் கடைபிடிக்கக்கூடிய கட்டளைகளுக்கு ஒருவன் ஆவியின் பலன் இல்லாமலேயே அவற்றை எல்லாம் கடைபிடித்து விட முடியும். பரிசேயர்கள் அப்படி கடைபிடித்துக் கொண்டிருந்தனர். ஆனால் இருதயத்திலே கடைபிடிக்கக்கூடிய கட்டளைகள் ஆவியின் பலன் இல்லாமல் ஒருவர் கூட அதை கடைபிடிக்க முடியாது. நியாயப்பிரமாணம் என்று சொல்லும் பொழுது மொத்தம் 613 கட்டளைகள். இந்த 613 கட்டளைகளில் இருக்கிற உண்மையை நாம் அறிந்து கொள்ள வேண்டுமானால் தேவன் இவற்றை உள்ளடக்கிதான் சுருக்கமாக 10 கட்டளைகளாக கொடுத்திருந்தார். இந்த 10 கட்டளைகளிலேயே இந்த உண்மையை நாம் அறிந்து கொள்ள முடியும். 10 கட்டளைகள் என்று சொல்லும் பொழுது வெளிப்புறத்தில் கடைபிடிக்கக்கூடிய கட்டளைகளும் உண்டு, இருதயத்தில் கடைபிடிக்கக்கூடிய கட்டளையும் உண்டு. 9 கட்டளைகள் வெளிப்புறத்திலே மனிதன் கடைபிடித்து விட முடியும். ஆவியின் பலன் இல்லாமல் மாம்ச பலத்திலேயே 9 கட்டளைகளையும் வெளிப்புறத்தில் கடைபிடித்து விட முடியும். ஆனால் இச்சியாதிருப்பாயாக என்கிற இருதயத்தில் கடைபிடிக்கக்கூடிய அந்த 10வது கட்டளை ஆவியின் பலன் இல்லாமல் ஒருவர் கூட அதை கடைபிடித்திட முடியாது.
ஆகவே இங்கே வேதபாரகர் பரிசேயருடைய நீதி என்று சொல்லும் பொழுது அது வெளிப்புறத்திலே அவர்கள் சுத்தமாய் இருந்தார்கள், வெளிப்புறத்திலே அவர்கள் நீதியாய் இருந்தார்கள். ஆனால் அவர்களுடைய இருதயம் அசுத்தத்தினாலும் அநீதியினாலும் நிறைந்திருந்தது. கொலை செய்யாமல் அவர்களால் வாழ்ந்திட முடிந்தது, ஆனால் பிறர் மீது கோபம் கொள்ளாமல் அவர்களால் வாழ்ந்திட முடியல. விபச்சாரம் செய்யாமல் அவர்களால் வாழ்ந்திட முடிந்தது, இருதயத்தில் இச்சிக்காமல் அவர்களால் வாழ்ந்திட முடியல. களவு செய்யாமல் அவர்களால் வாழ்ந்திட முடிந்தது, இருதயத்தில் பொருளாசை இல்லாமல் அவர்களால் வாழ்ந்திட முடியல. பொய் சாட்சி சொல்லாமல் அவர்களால் வாழ்ந்திட முடிந்தது, இருதயத்தில் மாய்மாலம் இல்லாமல் அவர்களால் வாழ்ந்திட முடியல. இன்னும் அநேக கட்டளைகளை அவர்கள் வெளிப்புறத்திலே கடைபிடித்துக் கொண்டிருந்தார்கள். உபவாசித்தார்கள், ஜெபித்தார்கள், கொடுத்தார்கள், வாரத்தில் 2 முறை உபவாசித்தார்கள், தசமபாகம் கொடுத்தார்கள். இருதயத்திலேயோ அவர்கள் சுயநலம் உள்ளவர்களாக வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். பழைய ஏற்பாட்டின் வேதாகம புத்தகத்தை ஆதியாகமத்திலிருந்து மல்கியா புத்தகம் வரை தன்னுடைய சொந்த மாம்ச அறிவை கொண்டு நன்கு கற்று அறிந்து கொண்டிருந்தவர்களாக இருந்தார்கள். போதித்தார்கள், பிரசங்கித்தார்கள், ஊழியம் செய்தார்கள். கடல் கடந்து ஒரு நாட்டை விட்டு இன்னொரு நாட்டுக்கு சென்று தன் மார்க்கத்தான் ஆக்கும்படி ஊழியம் செய்தார்கள். மாம்ச பலத்திலே அவர்களால் செய்திட முடிந்தது. ஆண்டவர் இவர்களை பார்த்து சொன்னார், நீங்களும் பரலோகத்துக்கு போகல, மற்றவர்களையும் பரலோகத்துக்கு போக விடல. இத்தனை கிரியைகளையும் அவர்கள் செய்துவிட்டு இவ்வளவு வெளிப்புறத்தில் சுத்தமாக இருந்து கொண்டு, வெளிப்புறத்தில் நீதியாக இருந்து கொண்டு, ஜெபித்து, தசமபாகம் கொடுத்து, பிரசங்கித்து, ஊழியம் செய்து, பழைய ஏற்பாட்டின் வேதத்தை நன்கு கற்றறிந்து, கடல் கடந்து சென்று ஊழியம் செய்து, நாடு கடந்து நாடு சென்று ஊழியம் செய்து, முடிவிலே அவர்கள் நரகத்துக்கு போனார்கள். மற்றவர்களையும் அவர்கள் நரகத்துக்கு நேராக வழி நடத்தினார்கள். சகோதரா, ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லுகிற ஒருவன் ஆவியில் தேவனை சார்ந்து கொண்டு வாழாமல், ஆவியின் பலத்தில் வாழாமல், மாம்சத்தை நாம் சார்ந்து கொள்ளும் போது நாமும் பரிசேயர்களைப் போல, வேதபாரகரைப் போல சுயநீதி உடையவர்களாக நாம் இருக்க முடியும். பரிசேயர்கள் செய்த கிரியைகள் அத்தனையும் சுய கிரியைகள், பார்ப்பதற்கு ஆவிக்குரிய கிரியைகளைப் போல இருந்தது. ஜபம் ஆவிக்குரிய கிரியைகளைப் போல இருந்தது. தசமபாகம் கொடுத்தது ஆவிக்குரிய கிரியை போல இருந்தது. ஊழியம் செய்தது ஆவிக்குரிய கிரியை போல இருந்தது. பிரசங்கித்தது, ஆத்துமாதாயம் செய்தது, அத்தனையும் பார்ப்பதற்கு ஆவிக்குரிய கிரியை போலவே இருந்தது. வெளிப்புறத்திலே கொலை செய்யாமல் வாழ்ந்தார்கள், வெளிப்புறத்திலே உபச்சாரம் செய்யாமல் வாழ்ந்தார்கள், வெளிப்புறத்திலே களவு செய்யாமல் வாழ்ந்தார்கள், வெளிப்புறத்திலே பொய் சாட்சி சொல்லாமல் வாழ்ந்தார்கள், வெளிப்புறத்திலே சுத்தமாகவும் நீதியாகவும் இருந்தார்கள். பார்ப்பதற்கு ஆவிக்குரியவர்களைப் போலவே இருந்தார்கள். அவர்களுடைய கிரியைகள் எல்லாம் ஆவிக்குரிய கிரியைகளைப் போலவே இருந்தது. ஆனால் அத்தனையும் சுய கிரியைகள், சுய நீதி. இவர்கள் முடிவிலே நரகத்துக்கு போனார்கள். சகோதரா, இந்த ஆபத்து ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லுகிற நாம் ஒவ்வொருவருக்கும் உண்டு. நம்முடைய மாம்சத்தை குறித்து நாம் நன்கு அறிந்திருக்க வேண்டும். நம்முடைய மாம்சத்தில் எவ்வித நன்மையும் வாசமாயிருக்கிறதில்லை. நம்முடைய மாம்சம் தீமையினால் நிறைந்திருக்கிறது. நம்முடைய மாம்சம் சிலுவை மரணத்துக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். நம்முடைய மாம்சம் பூஜ்யமாக்கப்பட வேண்டும். நம்முடைய மாம்சத்தை அறியாதிருந்தால் நாமும் பரிசேயர்களாக இருப்போம், நாமும் வேதபாரகர்களாக இருப்போம். வெளிப்புறத்திலே இருக்கும் பரிசுத்தத்தையும்
வெளிப்புறத்திலே இருக்கும் நீதியையும் வெளிப்புறத்திலே செய்கிற கிரியைகளையும் வைத்துக்கொண்டு இதுதான் தேவநீதி, இதுதான் விசுவாசத்தினால் வருகிற நீதி, இதுதான் தேவனுடைய கிரியை, இதுதான் விசுவாசத்தினால் செய்கிற கிரியை என்று சொல்லி நாம் எண்ணிக்கொள்வோமானால் நாம் வஞ்சிக்கப்பட முடியும் சகோதரா, நாம் வஞ்சிக்கப்பட முடியும். ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லுகிற நம்முடைய நீதி அது இருதயத்திலே நாம் பரிசுத்தமாய் வாழ வேண்டும். இருதயத்திலே நாம் நீதியுள்ளவர்களாக நாம் வாழ வேண்டும். பரிசேயர்களைப் போல இருதயத்திலே சுயநலம் உள்ளவர்களாகவும், பரிசேயர்களைப் போல இருதயத்திலே பெருமையுள்ளவர்களாகவும், பரிசேயர்களைப் போல பிறர் மீது கோபம் கொள்ளுகிறவர்களாகவும், பரிசேயர்களைப் போல ஈச்சிக்கிறவர்களாகவும் நாம் இருதயத்திலே இருந்து கொண்டு நாம் வெளிப்புறத்தை குறித்து நாம் மேன்மையாக பேசிக் கொண்டிருப்போமானால் நம்முடைய நீதி அது தேவனுடைய நீதியாக இருக்காது. நம்முடைய நீதி அது விசுவாசத்தினால் வந்த நீதியாக இருக்காது. அது சுயநீதியாக இருக்க முடியும். சகோதரா, ஒருவன் இருதயத்திலே பரிசுத்தமாக வாழ வேண்டுமானால், ஒருவன் இருதயத்திலே இச்சிக்காத ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டுமானால், இருதயத்திலே பிறர் மீது கோபம் கொள்ளாத ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டுமானால், இருதயத்திலே சுயநலம் இல்லாத ஒரு வாழ்க்கையை நாம் வாழ வேண்டுமானால், இருதயத்திலே பெருமை இல்லாத ஒரு வாழ்க்கையை நாம் வாழ வேண்டுமானால், ஆவியின் பலன் இல்லாமல் இந்த வாழ்க்கையை நாம் வாழ்ந்துட முடியாது. நாம் ஆவியின் பலத்தில் வாழ்வதை நாம் வாஞ்சிக்கணும் சகோதரா. ஆவியில் தேவனை சார்ந்து வாழ்வதை நாம் வாஞ்சிக்கணும் சகோதரா. நம்முடைய மாம்சத்தை சிலுவை மரணத்துக்கு கொடுக்கணும் சகோதரா. நம்முடைய மாம்சம் பூஜ்யமாக்கப்படுவதற்கு நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும் சகோதரா. நாம் சிலுவை மரணத்துக்கு நம்மை ஒப்பு கொடுக்காமல், நம்முடைய மாம்சம் பூஜ்யமாக்கப்படுவதற்கு நம்மை ஒப்பு கொடுக்காமல் நாம் ஆவியில் பலத்தில் வாழ்கிற வாழ்க்கையை நாம் அனுபவித்திட முடியாது. தேவனுடைய நீதியை நம் இருதயத்தில் நாம் அனுபவித்திட முடியாது. நம்முடைய கிரியைகள் எல்லாம் பரிசுத்த ஆவியானவரால் செய்யப்படுகிற கிரியைகளாக இருக்க வேண்டும் சகோதரா. நாம் ஜெபிப்பதானாலும் சரி, நாம் கொடுப்பதானாலும் சரி, நாம் உபவாசிப்பதானாலும் சரி, நாம் பிரசங்கிப்பதானாலும் சரி, நாம் ஊழியம் செய்வதானாலும் சரி, நாம் வேதத்தை கற்றுக்கொள்வதானாலும் சரி, அது பரிசுத்த ஆவியின் கிரியாக அது இருக்க வேண்டும் சகோதரா. இருதயத்துக்கு ஒருவன் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் சகோதரா. ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லுகிற ஒருவன் தன் இருதயத்தை தொடுவதற்கு தேவனை அனுமதிக்க வேண்டும் சகோதரா. தன் இருதயத்தில் தூய்மையாய் வாழ்வதற்கு தேவனை அனுமதிக்க வேண்டும் சகோதரா. தன் இருதயத்திலே நீதியாய் வாழ்வதற்கு தேவனை அனுமதிக்க வேண்டும் சகோதரா. நாம் தேவனை நம் இருதயத்தை தொட அனுமதிக்காத பட்சத்தில், நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் என்று சொன்னாலும் நாம் மாம்சத்தை சார்ந்து கொண்டு பரிசேயர்களாக வேதபாரர்களாக நாம் இருப்போம் சகோதரா. மனுஷர்கள் பார்க்க வேண்டும், மனுஷர்கள் நம்மை மெச்சிக்கொள்ள வேண்டும், மனுஷரிடத்திலே ஒரு கணம் வேண்டும், மனுஷர்கள் தங்களை உயர்வாக எண்ண வேண்டும். இப்படி நாம் எண்ணி நாம் செய்கிற கிரியைகள் இருக்குமானால் அது பரிசேயர்களைப் போல அது சுய கிரியைகள். பரிசுத்த ஆவியின் கிரியைகளாக இருக்குமானால் நாம் தேவன் பார்க்கும்படி நாம் அதை செய்வோம். தேவனுடைய பலத்தில் அதை நாம் செய்வோம். தேவன் நம்மை மெச்சிக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாம் செய்வோம். தேவன் நம்மை தேவனிடத்தில் கனத்தை பெற்றுக்கொள்வதற்கு நாம் அதை செய்வோம். ஆகவே பரிசேயர்களுடைய நீதியை காட்டிலும் நம்முடைய நீதி அதிகமாயிராவிட்டால் பரலோக ராஜ்யத்திலே நீங்கள் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார். பரிசேயர்கள் முடிவிலே அவர்கள் நரகத்துக்கு போனார்கள். சகோதரா, நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லிவிட்டு ஆவியின் பலத்தில் வாழ்வதை நீ வாஞ்சிக்காவிட்டால், நானும் ஒரு பரிசேயனாக வேதபாரகனாக நான்
நான் இருந்திட முடியும் என்பதை கவனத்தில் கொள்ளணும் சகோதரா. நம்மை தாழ்த்தணும் சகோதரா. நம்மை சிலுவைக்கு கொடுக்கணும் சகோதரா. நம்மை சிலுவை மரணத்துக்கு ஒப்பு கொடுக்கணும் சகோதரா. நாம் பூஜ்யமாக்கப்படணும் சகோதரா. அப்பொழுதுதான் ஆவியின் பலத்திலே நாம் வாழ்ந்திட முடியும் சகோதரா. இருதயத்திலே ஒரு தூய்மையான வாழ்க்கையை வாழ்ந்திட முடியும் சகோதரா. நம்முடைய சிந்தை வாழ்க்கையிலே நாம் தூய்மையாக இருப்போம் சகோதரா. நம்முடைய இருதயத்தின் நோக்கங்கள் எல்லாம் தூய்மையாக இருக்கும் சகோதரா. நம்முடைய இருதயத்திலே நீதியான வாழ்க்கையை நாம் வாழ்ந்திட முடியும் சகோதரா. நம்முடைய கிரியைகள் எல்லாம் பரிசுத்த ஆவியின் கிரியைகளாக அது இருந்திடும் சகோதரா. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைக்காக நம்மை அர்ப்பணிப்போம் சகோதரா. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாரா. ஆமென்.